ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 14 ஆஃப் டெய்லி கோடிங். இன்றைக்கி நம்ம மெர்ஜ் சார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மெர்ஜ் சார்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே வருவோம் டில் நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை மறுபடியும் ஆர்டர் வைஸ் மெர்ஜ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த 1, 2ன்னு தனியாக வந்துடுச்சு, 7 தனியாக இருக்குது. இப்போது இந்த 1, 2வை மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ 1, 2 பிகாஸ் 1 தான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது 2, ஸோ அதனால் மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போது 7 இருக்குது. இப்போ இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எதுவோ அதை இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 7 இதை மெர்ஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இங்கேயும் 0, 4 இருந்துச்சுன்னா இது ஆர்டர் வைஸ் இதை மெர்ஜ் பண்ணும்போது 0, 4னே தான் வரும். இப்போ 8 இதையும் மெர்ஜ் பண்ணால் 0, 4, 8ன்னு தான் வரும். பிகாஸ் இந்த இது பண்ணும்போது இதுதான் அசெண்டிங் ஆர்டர், இதுவும் அசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவோம். இப்படி மெர்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இதை 1 கம்பேர் பண்ணுவோம். 1 வந்துட்டு 1ஐயும் 0வையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது 0 ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 1 போடுவோம். நெக்ஸ்ட்டு 2வையும் 4ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் 2வை போட்டுருவோம். அப்புறம் 7ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் 4 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 7ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் 7 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 8 மட்டும் தான் இருக்குது, அதனால் 8 போட்டுருவோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இந்த லிஸ்ட் மெர்ஜ் ஆகிடுச்சு. இதை பேசிக்காக ஒரு டிவைட் அண்ட் கான்கர் அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டை டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்புறமேட்டு ஒன்றா சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது ஆர்டர் வைஸ் சேர்க்கும்போது நமக்கு அந்த சார்ட்டட் லிஸ்ட்டு கிடச்சிருது. இதை நம்ம கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அன்சார்ட்டட் அரே வச்சுக்கிட்டோம். இதை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அது சைஸ் 6ன்னு நமக்கு தெரியுது. பிகாஸ் அரேவை டைரெக்டாக பாஸ் பண்ணி அதோட சைஸ் நம்மளால் எத்தனை எலிமெண்ட்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் சைஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ மெர்ஜ் சார்ட் இந்த இதை பார்த்தோன்னா, ஸோ வந்துட்டு இப்போது பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அரேவை எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுறோம், அது ஒன்று. அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, 2 ஹாஃபாக இப்போ பிரிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்துட்டு ஸ்டார்ட்டை வந்துட்டு இதோட ஸ்டார்ட்டையே இதுக்கு பாஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதோட எண்டு என்னவா இருக்கும்னா, இந்த மிட் எலிமெண்ட்டாக இருக்கும். மிட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, மிட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்னா, எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1. பிகாஸ் ஸ்டார்ட் வந்து 0வாக இருக்கலாம், எண்டு வந்துட்டு இங்கே 5வாக இருக்கும். அப்படின்னா 5 - 0 5ன்னு வரும். இப்போது இது 0 இண்டெக்ஸ்னால நம்ம இன்னும் 1 ஆட் பண்ணிப்போம். ஸோ அதனால் இது வந்து 6ன்னு ஆகிடும். ஸோ 6 டிவைடட் பை 2 பிகாஸ் நமக்கு மிட் எலிமெண்ட் தேவை, அதனால் இதை பண்ணுறோம். ஸோ இதனால் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அண்ட் மிட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மிட் ப்ளஸ் 1, அதாவது இப்போ 3 + 1 4 அண்டு எண்டு பாஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கிடச்சிரும். அதே மாதிரி இதுதான். ஸோ இதனால் இந்த மிட் எலிமெண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அண்ட் மிட்டை பாஸ் பண்ண ஃபஸ்ட் ஹாஃப் கிடச்சிரும். மிட் ப்ளஸ் 1 அண்ட் எண்டு பாஸ் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கிடச்சிரும். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா 2 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ரெக்கர்ஷனை பயன்படுத்துகிறோம். பொதுவாக ரெக்கர்ஷனில் பேஸ் கேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டுருவோம். தட் இஸ் வை இட் வில் எண்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ அதனால் எடுத்தோடனே ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்டுன்னு பார்க்குறோம். பிகாஸ் இங்கே பார்த்தா மிட்டு ப்ளஸ் 1. ஸோ இங்கே மிட் பாஸ் பண்ணுறோம், மிட் ப்ளஸ் 1 பாஸ் பண்ணுறோம். அப்போது எண்டு அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துடுச்சுன்னா, இப்போது இதுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்டு சேமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கேஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு போட்டிருக்கோம். அதுவே இங்கேயே இதுலேயே மறுபடியும் இன்னொரு பிரான்ச் வரும். ஸோ அது வந்துட்டு அதோட ஸ்டார்ட் வந்துட்டு +1 இருக்கும்.
மிட் ப்ளஸ் ஒன்றுனா அப்போ 0 + 1 இருக்கும். ஸோ அதனால் இது இப்போ வந்து ஸ்டார்ட்டும் எண்டை விட ஸ்டார்ட் கிரேட்டராக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை கிரேட்டர் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். கிரேட்டர் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே ரெக்கர்ஷனில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இது ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பிரான்ச் ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இந்த பிரான்ச்சை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக இந்த 2 ஸ்ப்ளிட் மெத்தடும் கால் ஆகும். ஸ்ப்ளிட் மெத்தட் மீன்ஸ் லைக் அந்த மெர்ஜ் சார்ட் மெத்தடு அது கால் ஆகும். இப்படி கால் ஆகிட்டே வரும். கால் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல இது ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம ஒரு மெர்ஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கால் பண்ணுறோம். இதில் வந்துட்டு அந்த அரே பேசிக்காக அரேயில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால இந்த அரேவே பாஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட், நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்ஷனோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இதை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட், செகண்டோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இதை பாஸ் பண்ணிடுறோம். இதை வச்சு நம்ம ஒரு டெம்பரவரி அரேயில் இது எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை கடைசியில் அந்த ஒரிஜினல் அரே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த டெம்பரவரி அரே வச்சுருக்கோம். இப்போது அதான் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வச்சுருக்கோம். இப்போது இது எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாயிண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு அரே இங்கே ஒரு வேரியபிள் பாயிண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே ஒன்று பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இதையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலரோ அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதையும் கம்பேர் பண்ணுவோம். எது ஃபஸ்ட்டாக இருக்கோ அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து இங்கே ஒரு பாயிண்டர் இங்கே ஒரு பாயிண்டரை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே வருவோம். இது கேன் பி சேம் சைஸாக இருக்கலாம். இல்லாட்டி இது ஒரு இது அதிகமாக இருந்து இது இன்னொரு இது அதிகமாக இருந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதற்காக நம்ம வந்துட்டு டில் இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் ஆர் அண்ட் செகண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் விட ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த டெம்பரவரி இந்த ஐயை வெளியே இண்டெக்ஸை வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் அந்த டெம்பரவரி அரேயில் இந்த ஃபஸ்ட்டை போட்டுருவோம். போட்டுட்டு அந்த பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பாயிண்ட் பண்ணுற இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒருவேளை ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஸ்மாலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை வந்துட்டு ஐயில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் பொசிஷன் போகணுங்கிறதுக்காக இந்த ஐயை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது எய்தர் இப்படி பண்ணி முடிக்கும்போது எய்தர் ரெண்டுமே சேம் சைஸாக இருக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால நம்ம இப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டோட ஒரு எண்டை விட கம்மியாக இருந்து அப்படின்னா செகண்ட் வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மீதி இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த ஐயில் வந்துட்டு போட்டுருவோம். ஐயில் என்ன இடம் இருக்கோ அதில் போட்டுருவோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சீக்கிரம் முடிஞ்சிட்டு செகண்ட் வந்துட்டு இந்த முடியலன்னா அதே மாதிரி மீதி இருக்க ஐ எல்லாத்துலேயும் இருக்கிறத செகண்டில் போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெம்பரவரி வேரியபிள் நமக்கு தூக்கி நம்ம இந்த ரெண்டோட காமன் பொசிஷனில் போட்டுருவோம். ஸோ இதுக்கு ரீப்ளேஸ் இண்டெக்ஸ் என்ன சும்மா ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம இந்த டெம்போட எல்லா இதையும் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ த எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பொதுவாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மெர்ஜியை கூப்பிட்டு மெர்ஜ் சார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம். அது கடைசியில் இண்டிவிஜுவலாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்புறமேட்டு அது ரிட்டர்ன் ஆக அந்த ஸ்டாக் ரிட்டர்ன் ஆக நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்படி பண்ண மூலியமாக நமக்கு வந்து
இது வந்துட்டு சார்ட் ஆகிடும். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து 127048 இருக்குது. இப்போ 012478 இருக்குது. இப்போ இது வந்து சார்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நம்ம இது எல்லா ஃபஸ்ட்டு கேஸ்னாலும் இது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு கேஸ்னாலும் எதுவுமே சார்ட் இல்லாமல் லைக் அசெண்டிங் பதில் டிசெண்டிங் இருந்துச்சுன்னா அப்பையும் இதே ஸ்ப்ளிட்டு தான் நடக்கும், கம்பேரிசன் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸே எடுத்துக்கணும்னா இது சார்ட்டட் தான். ஆனாலும் இதுக்கும் இந்த அல்காரிதம் ரன் ஆகும். கடைசியில் இது வரைக்கும் ரன் ஆகும். இந்த கேஸ் பார்த்தாலும் இது இந்த ஸ்பெசிஃபிக் பிரான்ச் வந்து சார்ட்டட் தான். ஆனால் இது வரைக்கும் அது ரன் ஆகும். ஸோ இங்கே வரும்போது தான் இது வந்துட்டு கரெக்டாக சார்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் கேஸுக்கும் பெஸ்ட் கேஸுக்கும் இது வந்துட்டு சேம் டைம்ஸ் தான் ரன் ஆகும். இது இப்போ இந்த ஸ்ப்ளிட்டிங்க்கு வந்துட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வந்துட்டு லாக் என் டைம்ஸ் ஆகும். ஏன்னா பாதியாக ஹாஃபாக இது பண்ணுறதுனால லாக் என் டைம்ஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த கம்பேரிசனுக்கு வந்துட்டு இந்த அரே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஆகும். ஸோ வந்துட்டு இது n இருக்கும். ஸோ அதனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.